ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய ஓன் பிரதர், என்னோடய தம்பியோட பர்த்டே. ஸோ அவங்க நேட்டிவில் இருக்காங்க, நான் இங்கே கோயம்புத்தூரில் என்னோடய ஒர்க்குக்காக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி பர்த்டே என்ன தான் நாங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே நான் அவங்களுக்காக எப்பயுமே செப்ரேட்டாக ப்ரேயர் பண்ணுவேன். அவங்க பர்த்டே மார்னிங்னாலே கோவில் போயிட்டு எனக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு நடக்கணும்னு நான் நினச்சிருக்கேனோ அது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த டே. ஸோ அப்படி ஒரு ரேண்டம் டே தான் இன்றைக்கும். ஸோ இந்த டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் இதுக்காகவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். இங்கே நியர்பை ஒரு ஹனுமன் டெம்பிள் இருக்குது. ஸோ அதையே விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் போயிருந்தேன். ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வரும்போது பழமுதிரில் போயிட்டு எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ கோவிலெல்லாம் முடித்து நியர்பை ஒரு 8 or 8:30 ஹாஸ்டல் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஹாஸ்டலில் சாட்டர்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி பூரி தான் போடுவாங்க. ஸோ அன்றைக்குமே பூரி தான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் அதோட கிழங்கு குருமா செம்மையாக இருக்கும். அதை வச்சு சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா கோவில் போயிட்டு போகும்போது போட்டு போன ட்ரெஸ்ஸு நான் வந்ததுமே அப்படியே கொஞ்சம் நேரம் தானே போட்டிருந்தோம், அதனால் அதை அப்படியே காய வச்சுருந்தேன். அதுவுமே காஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா அதை மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளாத்தை தான் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாத்தும் கபோர்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டு அப்புறமா பழமுதிரில் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா. எனக்கு எப்பயுமே நான் ஏதாவது வெளியே போய் வாங்கிட்டு வரேன்னா அதை அப்படியே வச்சிட்டா நான் அதே யோசிச்சுட்ருப்பேன், எப்போ எடுத்து வைக்கலாம் என் மைண்டில் அது மட்டும் தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஓகே இன்றைக்கி கையோடு பண்ணிட்டேன்னா அதை எனக்கு நல்லாயிருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக வச்சிட்டேன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா அதோட ப்ளேஸில் செட் பண்ணி வச்சிடணும். ஸோ மேகி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எக்கு நார்மலாக ஒரே மாதிரி பாயில் பண்ணி ப்ளெயினாக சாப்பிட்றதுக்கு போரிங்காக இருந்துச்சு. அதனால் பெப்பர் பவுடருமே வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் புளிக்குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஹாஸ்டலில் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சம்டைம்ஸ் எனக்கு ஓகே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அதாவது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹோட்டலில் வெளியே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு மேகி வாங்கி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலான்ற ஒரு தாட்டு தான். ஸோ அதோட ப்ளேஸில் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலை இருக்குது. என்னென்னா நான் யூடியூப்பில் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த சேனல் எதை பேஸ் பண்ணது என்ன அப்படின்ற ஒரு இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. அதுக்கப்புறமா தான் நான் ஓகே நம்ம ரேண்டமாக நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இதாகிட்டு இருக்கும்போது ஓகே ஒய் நாட் நான் யூஸ் பண்ணுறது எந்தெந்த திங்ஸ்லாம் அப்படின்றது காமிக்கக்கூடாது, ஸ்கின் கேரில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்டைலில் தான் இன்க்ளூட் ஆகும் இல்லையா. ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ டு டூ லிஸ்ட்டு இது எல்லாமே நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி கோவிலில் ஹனுமன் டெம்பிளில் எப்பயுமே துளசி கொடுப்பாங்க. அது எப்பயுமே கோவில் போயிட்டு வந்தால் நான் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியில் அதை போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல் டே அந்த தண்ணி தான் நான் குடிப்பேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப சாமி பக்தி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆனால் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அந்த வைப் பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ டு டூ லிஸ்ட்லாம் முடிச்சுட்டு
அன்றைக்கி வந்துட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் ஸ்கின் கேருக்கு ரொம்பலாம் இல்லை, நானே பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன், அதில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷூட்டிங்கும் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது க்ளம்ஸியாக இருந்துச்சு மைண்டு. எதுவுமே ப்ராப்பராக எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு மேகி சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருந்தேன். கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வெயிலாக இல்லை, நார்மலாக இருந்துச்சு. ஓகே, மேகி சமைச்சு சாப்பிட்லாமா? நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். லைக் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த வாட்டரில் அந்த பொடி போட்டு அதுக்கப்புறம் மேகி போடுறது. நான் வந்து இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். எப்போயாவது சடனாக ஏதாவது யோசிச்சிட்டே பண்ணும்போது மாற்றி மாற்றி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறது. எப்படினாலும் ஃபைனலாக ஒரே மாதிரி வந்துடும்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னு நினச்சேன். லாஸ்ட்டாக ப்ராப்பராக செட் ஆகி வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே அப்படி ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எப்படா சாப்பிடுவேன் அப்படின்னு தான் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சிட்டே பார்த்துட்டே இருந்தேன். ஓகே அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு. மேகி அப்புறம் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து எக்ஸைட்மெண்ட் ஜாலியாக ஆகிட்டேன். சாப்பிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணவே வேணாம், அந்தளவுக்கு சாப்பிட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 4:40 அந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். எதுக்காக இந்த ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னா, என்னை அம்மா பார்க்க வராங்க இங்கே கோயம்புத்தூருக்கு. ஸோ என்னை பார்க்க வராங்கன்றது மெயின் ரீசன் இல்லை. லைக் அவங்க மருதமலை டெம்பிள் போகணுன்றது அவங்களுக்கு ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக தான் அம்மா வராங்க. அம்மாவுக்கு வந்து நான் வரும்போது இந்த கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி இந்த குர்த்தி தான், எல்லோ குர்த்தி அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இந்த ரெட் கலர் வந்து நான் வந்து டெம்பிள் போகும்போது போட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப லூஸ் ஃபிட்டாக இருந்துச்சு. ரொம்ப நான் பேசிக்காகவே கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் போடுவேன். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சா. ஓகே, இதை போய் நம்ம நியர்பை டெய்லர் அங்கிள் ஒருத்தங்க இங்கே ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க, ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலான்னு போயிட்டு அந்த க்ளாத்தை தான் ஸ்டிச் பண்ண போயிருந்தேன். அந்த குர்த்தியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஹாஸ்டல் ரீச் பண்ணி டீ போட்டு குடிக்கலான்னு டீ போட்டுட்டு ரஸ்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு கட்டனோட ரஸ்க்கும் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சில் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ அந்த வேலையை அப்போயே பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். முக்கியமான விஷயம், நம்ம சரௌண்டிங் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அம்மாவுக்கு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா நைட் ஆகிடுச்சு. லைக் பேசிக்காக ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு என்னோடய டே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக லைக் நான் என்னென்ன ப்ராடக்ட் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் மருதமலை விலாகும் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள்.